ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் QC முடிக்கிறதுக்குள்ளேயும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறானுங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் அந்த கேம் போகுது, ஒயில்டு கார்டு ப்ரோமோ வேறு வந்துருச்சு பார்த்தீங்களா நிறைய பேர். ஸோ இந்த வாரம் வந்து ஒயில்டு கார்டும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்படிலாம் கேம் ப்ராக்ரஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் தான். ஏன்னா QC அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கும் நம்ம திவாகருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, அவங்க ரெண்டு பேரும் QC பண்ணுறாங்களோ இல்லையோ, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது பக்கத்தில் சூழ்ந்து அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஒரு பக்கம் வந்து வினோத் வந்து நிற்கிறாப்புல, சரி அதை கூட ஓனர் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து வெப்ஜே எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படி பார்க்க முடியுது ஓனர்லாம் ஒர்க்கர்ஸ்லாம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துல 1 by 1 வரணும், எல்லாரும் கரெக்டாக நிற்கணும் அப்படின்ற ஒரு ரூல் கூட ஃபாலோ பண்ணல. யாருமே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, அடித்து பேச மாட்டாங்க இவங்க. அப்புறம் கடைசியாக வந்து வினோத் இதை செக் பண்ணிட்டு தான் சரி கம்முன்னு இருங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க விடவே இல்லைங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. சரி அப்படின்னு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த FJ வந்து இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். ஓகே, இந்த மாதிரி ஜூஸ்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்க போகிறேன்ட்டு வாட்டர் மில்லனை போட்டு நல்லா கவனிச்சாங்க. வாட்டர் மில்லன் அந்த இதில் வந்து மயங்கி போய் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம், சின்ன பசங்க தானே வரட்டும் அப்படின்றார். யோ, நமக்கு குவாலிட்டி செக்கே வேணான்றா, இன்னொருத்தன் புதுசாக கடையை போட்டு வளர்றான்றா, அவனை போய் நீ கொடுப்ப, அவனுக்கு எதையும் நீ கொடுக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணிடணுன்ற. இல்லை 2 கொடுப்போன்றார். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து வினோத்துக்கு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீப் கேம் ப்ளே பாருங்கள். ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க பாரதிட்ட கேட்டு எனக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டா உனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு தரேன், அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து என்ன இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சபரிகிட்ட சொல்லிடுச்சு, நான் பாரதி டீல் பேசிட்டேன், நான் வந்து முன்னாடி ப்ராசஸ் போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது பாருங்கள் எப்படின்ட்டு. அப்போ எல்லாம் ஜெயிச்சுட்டு பார்வதியை வந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லேருந்து தூக்கி விட்டுருவாங்க. கரெக்டு தானே? அப்படி பண்ணால் என்ன அவன் மக்கள்கிட்ட செருப்பால் தான் அடிவாங்க. ரம்யா அது வரட்டும். ஸோ ரம்யா லெவலுக்கே மாறுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சாப்பாட்டில் மாதுளம்பழத்தில் எச்ச தூக்கி கொடுக்குறது சபரியும் FJவும். அதே மாதிரி மேகியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கேவலம் அது. நல்ல பாரதி சாப்பிடல, தர்பூசணி தான் சாப்பிட்டார். ஸோ இதில் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இவங்க எப்படிப்பட்ட கீழ்த்தனமாக அந்த கேம் ஆடுறானுங்கன்னு பாருங்கள். ஒருத்தன் கூட சூப்பர் டீலக்ஸில் இருந்தோ சரி, பிக் பாஸில் இருந்தோ சரி ரூல்ஸே ஃபாலோ பண்ணல. பார்வதி திவாகரி லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாங்க, செருப்பு எடுத்து FJ காட்டுறான். அப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, பாடி லாங்குவேஜ் பண்ணுறானுங்க. திவாகரை தூக்கி பிடிச்சி பார்வதியை இறக்கி விட்றாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஒரு வீடுமே சுத்தமாக பார்வதி தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்களாம் எதுவுமே பேச முடியல, அப்படியே வந்து குறுகி நிற்கிறாங்க. இவர் திவாகருக்கும் அது புரிஞ்சுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. திவாகர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க, திவாகருக்கு அது புரிய மாட்டேங்குது, பேன் முடிச்சுட்டு இருக்காரு. சரி நம்மளாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது, அதுவும் பண்ண முடியல அவங்களால. சரியா, ஏன்னா முடிவு எடுத்தாலும் இங்கே தான் வருது, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்களும் கத்தி பார்க்குறாங்க, எதுவும் பார்க்குறாங்க. கடைசி இப்போ வந்து பிரேக் விட்டாங்க. ஸோ வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியுது. வினோத்துக்கும் திவாகருக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு வினோத் பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணுவேன்ட்டார். பார்வதி இப்போ வந்து நீ என்னாலும் பண்ணிக்கோன்ட்டாங்க. சரியா, அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணி 3 பாட்டில் வினோத் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வினோத் வந்து ஓரமாக உட்காந்துருந்தாரு. ஏன்னா அடுத்த குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறாங்க, இப்போ எனக்கு செக் பண்ண மாதிரி தான் எல்லாத்தையும் செக் பண்ணணும், அதில் ஓரஞ்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டார். அப்போ ஆதிரையோட பாட்டிலில் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்துட்டாருன்னா இன் சென்ஸ் லைட்டாக பட்டுருச்சு. உடனே அவள் வந்து பயங்கரம் கத்துறா. உடனே வினோத் வந்து செம்ம கடுப்பாயிட்டு கத்துறாரு. ஒரு பக்கம் வினோத் வந்து ஆதிரை பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓஹோன்றா, ஆனால் கேட்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வினோத் தான் ஒரே வார்த்தையை பிடிச்சி அடிச்சு தும்சம் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இறக்கிடுறாரு. ஓகே, நான் என் கால் மேலே கால் போடுறது உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அதே மாதிரி இந்த FJ குரூப் வந்து பின்னாடி இருந்து பார்வதியை மார்க் பண்ணுறது, பார்வதி வந்து இது பண்ணுறது, அவளை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இது டாஸ்க் தானே, யார் ரூல் பிரேக் பண்ணா? FJ தானே. பேட்ச் குத்துறதுலேருந்து குத்தலை, அடுத்து கடையில் வந்து நீ தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அந்த இருக்கிற QC அதில் நீ ஒன்றுமே பண்ணல, அவங்க கேட்ட எதுவுமே பண்ணல FJ. அப்போ நீ QCக்கு மட்டும் வந்து எப்படி நீ வந்து பாட்டில் வைப்ப அப்படிங்கிறது தான் பார்வதி கேள்வி. ஸோ வேலையில் தானே இருக்குது உங்களுக்கு. ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்காமல் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா FJக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இவங்க இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப வாண்டடாக இருக்குது. அதாவது QCங்கிறத தெளிவாக போட்டிருந்தாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க பண்ணும்போது யாரும் இருக்கக்கூடாது, ஒருத்தனாக தான் போகணும், ஓனர் மட்டும்தான் போகணுன்ட்டு. அதை தான் ரூல் புக்கை எடுத்து படித்து பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல்.
ஸோ இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தவறாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒரு பேலன்ஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேமுக்கான ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க எல்லாருமே அப்படிங்கிறப்ப என்னாலும் முடிவு எடுக்கலாம். பட் ஒற்றுமை இல்லாமல் தடுமாறுறாங்க. ஏன்னா சபரி ஒரு ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவார் ஓகே பண்ணுவார். பாரதி குடிச்சு தண்ணி இருக்குமாங்க, என்னப்பா நீ அப்படின்னு மாதிரி புட்டு வந்து வெளியே வந்துடுது. ஓகேவா? அதனால் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு யார் யாரெல்லாம் முதலே பேசி பண்ணியிருந்தாங்கன்னா அது பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த கேமு. அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான். இது நடுவில் ரூல் பிரேக் கனி வேற ரூல் பிரேக் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேடு கெடுத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.